திருமோகூர் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் தஞ்சம் புகுந்தனர். கடவுளின் கடவுளும் பிரபஞ்சத்தின் அதிபதியுமான சத்திய லோகத்தை அடைந்ததும் தேவர்கள் கூறினார்கள், தாமரையில் அமர்ந்திருக்கும் தேவர்களின் தலைவரான பிரம்மதேவரே, நாங்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்படுகிறோம். உலகிற்கும் அதிபதியான தங்களிடம் மட்டுமே நாங்கள் தஞ்சமடைகிறோம். தலைவரே, கடந்த கால புண்ணியங்களின் பலன்களால் நீங்கள் இந்த கிரகத்தை நிறுவியுள்ளீர்கள். உத்தியோகபூர்வ ஸ்தாபனத்தில் உலகை பாதுகாக்கிறோம். மிகவும் வலிமையும் சக்தியும் கொண்ட பேய்கள் நம்மை துன்புறுத்துகின்றன. நாம் மீண்டும் பெரிய ஞானியான சுக்கிரனை கொன்றோம். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவரின் பெயரை பற்றிய அறிவால் அவர் உயிர்ப்பிக்கிறார். பிரபஞ்சத்தின் தலைவரே, அத்தகைய அறிவை நாங்கள் அறியவில்லை. எனவே நாங்கள் இருவரும் பலவீனர்களாக இருக்கிறோம். தாமரையில் பிறந்த இறைவனே, எங்களை காப்பீராக. பிரம்மதேவர் கூறினார், அனைத்து நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களோடு இருக்கட்டும். மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் உலகத்துடன் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் காரணமான கோவிந்தனை அடைக்கலம் போகிறோம். மரத்தின் வேருக்கு தோள்களாலும் கிளைகளாலும் நீர் பாய்ச்சுவது போன்றது. இவ்வாறே ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு அனைவருக்கும் மற்றும் தனக்கானது. ஸ்ரீ சத்குரு கூறினார். இப்படி கூறிவிட்டு தாமரையில் அமர்ந்திருந்த பகவான் எல்லா தேவர்களையும் ஒருங்கே அழைத்து வந்தார். திருப்பார்கடலை அடைந்து ஸ்ரீஹரியிடம் அடைக்கலம் புகுந்தார். பிறகு விஷ்ணுமூர்த்தி அவர்களை திருப்பார்கடலை கடைய அனுப்பினார். சுதந்திர இயக்கத்தின் தலைவர் அவரை மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார். அவர்கள் அனைவரும் அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினாலும் அசுரர்களாலும் ஊக்குவிக்கப்பட்டனர். மந்திரமலை வாசுகியை பாம்புகளின் அதிபதி என்று அழைத்தனர். மந்திர மலையை வாசுகி நூலாக மாற்றியது. அமிர்தத்தின் தாகத்தால் அவர்கள் திருப்பார்கடலை கடைந்தனர். இன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஒரு ஆமையின் வடிவத்தை எடுத்தார். தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்பட்ட அவர் மலையை முதுகில் உயர்த்தினார். பின்னர் அது சீரற்றதாக மாறியது. எனவே திருடன் ஹால ஹாலா என்று கத்தினான். தேவர்களும் அசுரர்களும் பயந்து சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். சிவபெருமான் ஹால ஹால விஷத்தை அருந்தினார். ஆலால விஷமென்றும் அது அழைக்கப்படும். அதனால் அழகான ஹாலாசியம் தோன்றியது. நீல பிரகாசம் பிரகாசிக்கும் ஹாலஹாலாவில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவை கடலிலிருந்து உணவாக மாறியது. தேவர்களும் அசுரர்களும் அவற்றை பெற்றனர். அப்போது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் லக்ஷ்மி தாயார் தானே அழகிய திருமுகத்துடன் காட்சியளித்தாள். அவள் பிரபஞ்சத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன் தோன்றினாள். அவர் தன் மார்பை கொடுத்து அதிர்ஷ்ட தெய்வத்தின் இருப்பிடமானாள். அப்போது கருணை பொக்கிஷமான தன்வந்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தோன்றினார். தேன் குடத்தை கையில் எடுத்து அருமையாக அழகாக இருந்தார். அனைத்து தேவர்களும் கூப்பிய திருக்கரங்களுடன் அவரை போற்றினர். அசுரர்கள் அவரை ஏமாற்றி அவர் கையில் இருந்த அமிர்தத்தை கைப்பற்றினர். தன்னை ஏமாற்றிய அசுரர்களை ஏமாற்றுவதில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தலைவராவார். அவர் மயக்கும் பெண்ணின் வடிவத்தை எடுத்து உலகங்களை மயக்குபவர் போல பிரகாசித்தார். மயங்கும் துறையை அடைந்து வடமதுரையை நெருங்கினார். அந்த அமிர்தத்தை காக்க வேண்டும் என்ற ஆசையில் அசுரர்கள் சண்டையிட்டனர். அப்போது அங்கு மயங்கி கிடக்கும் பெண் வருவதைக் கண்டு தாங்களாகவே திகைத்தனர். அவர்களுக்கு பரிமாறுவதற்காக ஒரு பானை அமிர்தத்தை கொடுத்தார்கள். மயங்கிய பெண் தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி இடங்களில் வைத்தாள். அவள் பாடி நடனமாடி அவர்களுக்கு சேவை செய்தாள். அப்போது அவளின் அழகை கண்டு அவளை பற்றி கொள்ள விரும்பினார். அனைத்து அசுரர்களும் திகைத்து அமிர்தத்தை நினைவில் கொள்ளவில்லை. திகைத்த அந்த பெண் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாள். ஸ்வர்பானு என்ற அரக்கன் இந்த பெரிய ஏமாற்றத்தை கண்டான். அசுரர்களின் வரிசையை விட்டு விலகி தேவர்களின் வரிசையில் அமர்ந்தான்.
அவனை கண்டதும் கோவிந்தன் பரிவோடு பார்த்தார். இதை அறிந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவருக்கு அமிர்தத்தை அளித்தார். இவர்தான் ஸ்வர்பானு என்ற அரக்கன். என்னை கொல்லுங்கள், என்னை கொல்லுங்கள். மிகவும் கோபமடைந்த சந்திரன் மற்றும் சூரியன் பொறாமையால் பேசினர். திடீரென்று விஷ்ணுமூர்த்தி அவரது தலையை வெட்டினார். தலையும் மீசையும் தனித்தனியாக அமிர்தத்தால் புத்துயிர் பெற்றன. ராகு இவ்வாறு கேதுவை உருவாக்கி கிரகங்களுடன் இணைத்தார். அன்றிலிருந்து உலகில் 9 கிரகங்கள் தோன்றின. முற்காலத்தில் 7 கிரகங்களும் நாளுக்கு காரணமாக இருந்தன. சந்திரனும் சூரியனும் கூட நிழல் வடிவில் கைப்பற்றப்பட்டன. மீண்டும் மீண்டும் இறைவன் அவர்களை தன் சக்கரத்தால் தடுத்து நிறுத்துகிறார். எனவே இருவரின் நிழலின் ஸ்பரிசத்தால் பற்றுதல் உண்டாகிறது. இவ்வாறு தனது அமிர்தத்தை கொடுத்த பிறகு மயங்கும் பெண்ணாக உருவெடுத்த மோகினி தோன்றினார். உடனே மாதவ பெருமான் அமிர்த பானையில் மறைந்தார். மீதமுள்ள பானையை நெருப்பில் வைத்தார். திடீரென்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பயங்கரமான போர் மூண்டது. பிறகு நாரத முனிவர் தேவர்களையும் அசுரர்களையும் சமாதானப்படுத்தினார். முழு உலகத்தின் நலனிற்காக பரமபுருஷ பகவானின் சக்தியை விளக்குங்கள். அதுதான் மோகனா என்றழைக்கப்படும் பூமியின் சிறந்த களம். அங்கு பரமபுருஷர் சுதாவின் வருகையை நிகழ்த்தினார். காளமேகா என்றும் மேகலா தேவி என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நான் வணங்குகிறேன். அவர்கள் தேனேரி மற்றும் மாயை வலையையும் பார்வையிட்டனர். இந்த மருந்தை உட்கொள்பவர்கள் அனைத்து நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுபடுகிறார்கள். அவர்கள் தெய்வங்களுக்கு சமமாகி முதுமை மற்றும் நோயிலிருந்து விடுபடுகிறார்கள். திருமோகூர் திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.